ஸ்கின் ஒயிட்னிங்காகவும் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்ல இருக்க டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வீடியோ கேட்டிருந்தீங்க. அதை பத்தி பார்க்கலாமா? 30 days சேலஞ்ச் மாதிரி எடுத்து இந்த மாஸ்க்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஷேட்ல இருந்து 1 or 2 ஷேட்ஸை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம். அரிசி நம்ம ஃபேஸை பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கமையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு நல்லாவே ஒர்க் ஆகும். 1 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அதிமதுரம், மஞ்சள், பீட்ரூட் பவுடர் எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. 4 பாதாம் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, நல்லா ஊறி இருக்கு. நீங்க 10 நிமிஷம் இல்ல 2 to 4 hours வரைக்கும் கூட நீங்க ஊற வச்சுக்கலாம், உங்களோட டைமை பொறுத்து. நான் வீடியோக்காக கொஞ்சம் குயிக்கா பண்ணணுன்றதுக்காக நான் 10 minutes ஊற வச்சிருக்கேன். எல்லா இன்கிரீடியன்ஸையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸ்கின்னை எங்க வச்சிருக்கோம், ஃபேஸ்ல இருக்க ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன். டேனை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா கிரைண்ட் பண்ணிட்டேன். days நான் ரெகுலரா யூஸ் பண்ண சொன்னேன்ல. ஸோ நம்ம எவ்ரிடே பேசிஸ்ல மாஸ்க் யூஸ் பண்ணும்போது அதுல கண்டிப்பா ஹைட்ரேட் பண்ற மாதிரியான இன்கிரீடியன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஃபேஸை வந்து ட்ரை ஆகும். ஏன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம்ல. ஸோ இதை ஹைட்ரேட் பண்றதுக்காக நான் 2 ஸ்பூன் வீட்ல ரெடி பண்ண கேரட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கேரட் ஆயில் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்க கிளிசரின் சேர்த்துக்கலாம், ஹனி சேர்த்துக்கலாம், பாதாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ஹைட்ரேஷனுக்கு உங்க ஸ்கின் டைப்க்கு என்ன சூட் ஆகுமோ நீங்க அதை சேர்த்துக்கோங்க. நீங்க ஹைட்ரேட் பண்றதுக்கு இன்கிரீடியன்ஸ் சேர்க்காம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஃபேஸ் ரொம்பவே ட்ரை ஆகும். ஃபேஸ் ட்ரை ஆக ஆரம்பிச்சாலே நம்ம ஃபேஸ்ல ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வரும். சீக்கிரமா ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும். கடைசியா 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின் பிரைட்னிங் மாஸ்க் ரொம்பவே எஃபெக்டிவா ரெடி பண்ணிட்டோம். இதுல நம்ம சேர்த்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே அவ்வளோ சூப்பரான இன்கிரீடியன்ட் சொல்வேன் பிரைட்னிங் பர்பஸ்க்கு. மாஸ்க்கை நீங்க ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்ல யூஸ் பண்ணலாம், உங்க லெக்ஸ் ஹேண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு பின்னாடி நிறைய பேர் கருப்பா இருக்குன்னு சொல்றீங்க, அங்கேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பர் லிப் ஏரியால ரொம்ப டார்க்னஸ் இருக்குன்னு ரெமெடி என்கிட்ட கேக்குறீங்க, அங்கேயும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கு, டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சுட்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. நீங்க அப்ளை பண்ண ஒரு 5 to 7 minutesலயே ஸ்கின் வந்து டைட் ஆகிற ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அது ரொம்பவே காமன் தான். அந்த மாதிரி இருந்தா போர்ஸை டீப்பா கிளென்ஸ் பண்ணுது, ஓப்பன் போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ ரொம்பவே நல்லது தான். நீங்க வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 3 வாட்டி இதை ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்ல இருக்க பிக்மெண்டேஷன், ஆக்னியை ரிமூவ் பண்ணி டேனையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா கம்ப்ளெக்ஷன்ல விசிபிள் ரிசல்ட்